வெல்கம் டு தியாஸ் குக்கிங் ப்ளாக். நம்ம சேனலில் உங்களுக்காக இப்போ நான் செய்ய போகிற ரெசிபி எக் மசாலா மேகி நூடுல்ஸ். முட்டையை வச்சு ஒரு அருமையான மசாலா மேகி நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். முட்டை மசாலா மேகி நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோட நிறம் நல்ல பொன்னிறமா மாறி வரணும். இந்த மாதிரி பொன்னிறமானதும் பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. இந்த வெங்காயம் எடுத்ததும் எண்ணெய் இந்த பேன்லயே கொஞ்சம் போல இருக்கு. இந்த மசாலா நூடுல்ஸ் செய்யறதுக்கு இந்த எண்ணெய் போதும், கூடுதலா எண்ணெய் சேர்க்க வேண்டாம். 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். சீக்கிரமாவே அந்த பதம் வரத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சம அளவுல எடுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதும் இதுல ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்க்க போறேன். கொஞ்சம் போல புதினாவும் சேர்த்துக்கலாம். உங்களோட 5 விரலுக்குள்ள அடங்குற மாதிரி புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு இந்த தக்காளி நல்லா வெந்து சாஃப்டா வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெந்து வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க காய்களை சேர்த்துக்கலாம். ஒரு முழு கேரட்ல இருந்து பாதி அளவு தான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன், அந்த பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு முழு குடைமிளகாயில இருந்து பாதி அளவு கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 50 கிராம் அளவு ஃப்ரோசன் பீஸ் சேர்த்திருக்கேன். நீங்க பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷா கூட சேர்த்துக்கலாம். ஆனா வேக வச்சு சேர்த்துக்கோங்க. பிளான்ச் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 3 நிமிஷம் போட்டு எடுத்தீங்கன்னா சீக்கிரமாவே அந்த பச்சை பட்டாணி வெந்துடும். அதை நீங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காய்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இது சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. மேகி மசாலா பவுடரும் இதில் சேர்க்க போகிறோம். மேகிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். அதுலேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த காய்கள்லாம் வேகிறதுக்காக பேனை மூடி 5 நிமிஷம் கரெக்டாக குக் பண்ண விடுங்க. பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறதுனால 5 நிமிஷம் போல் போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், காய்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. தண்ணி சேர்த்து வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா காய்கறிகளை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறதுனால ஆவிலே வெந்துடும். காய்கள் வெந்ததும் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனியா தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் லைட் சோயா சாஸ் சேர்க்குறதா இருந்தால் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இந்த 2 மினிட்ஸ் நூடுல் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்குள்ளே சாக்கெட் இருக்கும். நான் இப்போ 2 சாக்கெட் சேர்க்க போகிறேன். ஏன்னா 2 பேக்கெட் யூஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு பேக்கெட்குள்ளேயும் ஒரு சாக்கெட் இருக்கும். ஸோ இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 500 ml அளவுக்கு தண்ணி சேர்க்கிற 2 கப் அளவு. ஒரு நூடுல் பேக்கெட்டுக்கு 250 ml அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. எனக்கு இப்போ தேவைப்படுறதுனால நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது உப்போட அளவு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நூடுல்ஸ்லையும் கண்டிப்பாக உப்பு இருக்கும். அதனால பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மிதமான தீயில 2 நிமிஷம் போல இது குக் பண்ண விடுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்.
2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆரம்பத்திலே நம்ம வெங்காயத்தை பொன்னிறமா வறுத்து வச்சிருக்கோம். அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு எக்கு பிடிக்காதுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக பரிமாறிடுங்க. உங்களுக்கு எக்கு பிடிக்கும்னா 2 பாயில்டு எக்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முட்டைகளை சேர்த்ததுக்கு அப்புறமா பொறுமையாக கலந்து விடுங்க. கடைசியா பொடியா நறுக்கிய கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டை மசாலா மேகி ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை ரெடி பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த மசாலா நூடுல்ஸில் முட்டை காய்கறிகள் சேர்த்துருக்கிறதுனால 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அருமையான இந்த முட்டை மசாலா மேகி நூடுல்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல இன்னொரு புது ரெசிபியோட உங்களை எல்லாரும் மீட் பண்றது வரைக்கும் பாய்.